श्लोकम 33 एवमेष तदाहञ्च द्वावप्यत्यन्तदुःखितौ दृष्टदोषेऽपि विषये मम त्वाकृष्टमानसौ. இப்படியெல்லாம் இருக்கிற இந்த வைசியனும் நானும் ரொம்ப ரொம்ப ஈக்குவலான துக்கத்தை அனுபவிக்கிறோம். இருந்தா கூட நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மமதை அப்படிங்கிற பாவம் எங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனால, பிருத்தியர்கள், புத்திரர்கள், மனைவி இப்படி இருக்கிற விஷயங்களில் எங்களுக்கு மமத்துவம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவனோட தோஷங்களை நாங்கள் ரெண்டு பேரும் அனுபவிக்கிறோம். இதுக்கு என்னவாக்கும் காரணம் அப்படின்னு ராஜா கேட்கிறார். ஏவம் ஏஷஹ ததா அஹம் ச द्वौ अपि अत्यन्त दुःखितौ दृष्टदोषे अपि विषये ममत्व आगृष्ट मानसौ. एवमेष तदाहञ्च द्वावप्यत्यन्तदुःखितौ दृष्टदोषेऽपि विषये मम त्वाकृष्टमानसौ. ஏவம் இப்படியாக ஏஷஹா இவனும் இந்த வைசியனும் ததா அகம் அப்படியே நானும் துவௌ அபி நாங்கள் ரெண்டு பேருமே அத்தியந்த துக்கிதோ ரொம்ப ரொம்ப துக்கம் அனுபவிக்கிறவாளாக்கும் முனே. திருஷ்ட தோஷே அபி நாங்கள் விஷய சுகங்களில தோஷங்களை தெரிஞ்சின்றவாளாக்கும். பந்துக்கள் ஆரும் யதார்த்தத்துல எங்களை நேசிக்கலை அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுட்டோம். சுகந்தர விஷயங்கள் எல்லாமே துக்கம் தரக்கூடியவையாக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ரெண்டு பேரும் தெரிஞ்சுட்டோம். இருந்துட்டு கூடியும் விஷயே மமத்துவ ஆகிருஷ்ட மானசம் அதே பந்துக்களில மமத்துவம் காரணமாயிட்டு அட்ராக்ட் செய்யப்படுற எங்களோட மனசு, அந்த மனசாக்கும் எங்களை இப்படி துக்கத்துல முழுகடிக்கிறது. என்னோட பந்துக்கள் அப்படிங்கிற அந்த மமத்துவம் அதாக்கும் எங்களுக்கு இந்த அளவுக்கு துக்கத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு எல்லாம் ராஜா இங்க முனிகிட்ட சொல்லிட்டு இருக்கார். சுரத ராஜா சுமேதஸ் முனிகிட்ட வைசியனுக்கும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கார். வைசியனுக்கும் எனக்கும் ஒரே மாதிரியான துக்கம் தான் இருக்கு. ஸ்லோகம் 32 அயஞ்ச நிகிருத புத்ரைர்தாரைர்பிருத்யைஸ்ததோத்சிதः ஸ்வஜனேன ஜ சம்த்யக்தஸ்தேஷு ஹார்தே ததாப்யதே. சுரதன் அப்படிங்கிற ராஜா அந்த ஆசிரமத்துல அப்புறக்கும் இப்புறக்கும் நடந்துட்டு இருக்கிறத பார்த்த அந்த வைசியனை சந்திச்சு அந்த வைசியனோட துக்கத்தை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுண்டு இப்போ ராஜாட்ட அந்த வைசியனை சம்பந்திச்சும் சொல்றார். வைசியனுக்காகவும் இந்த சுரத மகாராஜாவே பேசுறார். எங்கூட இங்க வந்திருக்கிற இந்த வைசியனும் என்ன மாதிரி துக்கம் அனுபவிக்கிறவனாக்கும்.
ഭാര്യാപുത്രാദികളാല് ഉപേക്ഷിക്കപ്പെട്ടവനാക്കും. സ്വജനங்களும் பிருத்தியர்களும் இந்த வைசியனை வெளியில போ அப்படின்னு துரத்தி அடிச்சா இருந்தா கூட இவனுக்குள்ள பாசம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப இருக்கு. அவளுக்கு பின்னாலேயே இவனோட மனசு இப்படி ஓடி போறது. அயம் ச நிகிருதஹ புத்ரைஹி தாரைஹி பிருத்யைஹி ததா உத்சிதஹ ஸ்வஜனேன ச சந்தியக்தஹ தேஷு ஹார்தி ததா அபி அதி. அயம் ச இந்த வைசியனும் நிகிருதஹ ബന്ധുമിത്രാദികളാല് ഉപേക്ഷിക്കപ്പെട്ടവനാക്കും. வைசியன் ஒரு துஷ்டனாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாக்கும் பந்துமித்ராதிகள் இவனை உபேட்சிச்சிருக்கா. உத்சிதஹா வெளியில விட்டு துரத்திட்டா. சந்தியக்தஹா நீ வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு துரத்தி அடிச்சிட்டான். தேஷு அவளில ஹார்தி இவனுக்கு இவனோட ஹிருதயம் அப்படிங்கிறது அவளில லயிச்சு போய் கிடக்கு. அயம் ச நிகிருத புத்ரைர்தாரைர்பிருத்யைஸ்ததோத்சிதா ஸ்வஜனேன ச சந்தியக்தஸ்தேஷு ஹார்தி ததாப்யதே. அயம் ச இந்த வைசியனும் புத்ரைஹி புத்திரர்களாலயம் தாரைஹி மனைவியாலயம் பிருத்யைஹி சேவர்களாலயம் நிகிருதஹா ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணப்பட்டு அவ ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணினா இந்த வைசியனை. உத்சிதஹா എന്നിട്ട് அவ நீ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு துரத்தி அடிச்சா. ததா அதே மாதிரி സ്വജനേനജா சொந்தக்காரு பந்துக்கள் எல்லாம் சந்தியக்தஹா நீ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு துரத்தி அடிச்சுட்டா. ததா அபி இருந்துட்டு கொடியும் தேஷு அவளில எல்லாம் அதிஹார்தி ரொம்ப ஜாஸ்தியான பாசம் இந்த வைசியனுக்கு இருக்கு. ஸ்லோகம் 31. மம த்வம் கதராஜ்யஸ்ய ராஜ்யாங்கேஷ்வகிலேஷ்வபி ஜானதோபி யதாத்ஞஸ்ய கிமேதத் முனி சத்தமா. ஒரு சில புக்கில் கதராஜ்யஸ்யா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஹிருதராஜ்யஸ்யா அப்படின்னும் இருக்கு. கதராஜ்யஸ்யா அப்படின்னா ராஜ்யம் போச்சு அப்படின்னு அர்த்தம். எங்கட்டேந்து பரிபோன ராஜ்யம் அப்படின்னு அர்த்தம். ஹிருதராஜ்யஸ்யா அப்படின்னு சொன்னா எங்கட்டேந்து என்னோட சத்ருக்கள் பிடிச்செடுத்துண்ட ராஜ்யம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தாலும் ராஜாக்கு ராஜ்யம் நஷ்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம். என்னோடு சத்ருக்கள் என்னோட ராஜ்யத்தை எங்கிட்டேந்து தட்டி பறிச்சா. எனக்கு இப்ப ராஜ்யமே இல்லை. ராஜாவா இருந்தேன்னு சொல்லலாம், ஆனா இப்போ அந்த ராஜ பதவி ஒன்றும் எனக்கு இல்லை. நான் இந்த வனத்துக்குள்ள ஓடி வந்து அபயம் பிராபிச்சிருக்கேன். அங்க
ராஜ்யத்துல பயந்துண்டு பயமில்லாத ஒரு இடத்தை தேடிண்டாக்கும் இந்த வனத்துக்குள்ள வந்திருக்கேன். இருந்துட்டு கூட என்னோடு ராஜ்யத்திலே இருக்கிற மந்திரிகளிலையும் சைன்யங்களிலையும் கஜானாவிலையும் எல்லாம் என்னோட மனசு இப்படி அட்ராக்ட் ஆயிட்டு இருக்கு, அட்டாச்மெண்டோடு கூடிட்டு இருக்கு. என்னோட ஹிருதயம் அப்படிங்கிறது அதுக்கு பின்னால ஓடுறது. சரீரம் தான் இங்கே இருக்கு, மனசு இங்கே ஒன்றும் இல்லை. இந்த நினப்பு மனசுக்கு ரொம்ப ரொம்ப துக்கத்தை உண்டாக்குறது. என்னோட புத்தி எனக்கு கண்ட்ரோல் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கு. எல்லாம் தெரியற நான் ஒன்றும் தெரியாதவனாயிட்டு இருக்கேன். இதுக்கு என்னவாக்கும் காரணம் அப்படின்னு ராஜா சுமேதஸ் முனிட்ட கேட்கிறார். மமத்வம் கதராஜ்யஸ்ய, ஒரு சில புக்கில் ஹிருதராஜ்யஸ்ய, மமத்வம் கதராஜ்யஸ்ய ராஜ்ய அங்கேஷு அகிலேஷு அபி ஜானதஹ அபி யதா அத்யஸ்ய கிம் ஏதது முனிசத்தமா. மம த்வம் ஹிருதராஜ்யஸ்ய ராஜ்யாங்கேஷ்வகிலேஷ்வபி ஜானதோபி யதாத்யஸ்ய கிமேதத் முனிசத்தமா. மம த்வம் ஹிருதராஜ்யஸ்ய ராஜ்யாங்கேஷ்வகிலேஷ்வபி ஜானதோபி யதாத்யஸ்ய கிமேதத் முனிசத்தமா. முனிசத்தமா, முனிசிரேஷ்டா அப்படின்னு சுமேதஸ் முனிய சிறுத மகாராஜா கூப்பிடுறார். ஜானதஹா அபி, எல்லாம் எனக்கு தெரியும், இருந்தா கூட என்னோட கண்ட்ரோல்ல கிடையாது என்னோட மனசு. அதனாலேயாக்கும் எனக்கு துக்கம் அப்படிங்கிற விகாரம் உண்டாகிறது. இதெல்லாம் எனக்கு தெரியறது. என்னோட மனசு என்னோட கட்டுப்பாட்டுல இல்லாததுனாலேயாக்கும் எனக்கு துக்கம் உண்டாகிறது அப்படிங்கிற நாலேஜ் எல்லாம் எனக்கு இருக்கு. இருந்தா கூட கதராஜ்யஸ்ய, எங்கிட்டேந்து தொலைஞ்சு போன ராஜ்யத்தை சம்பந்திச்சும், அப்படி இல்லைன்னா ஹிருதராஜ்யஸ்ய, எங்கிட்டேந்து என்னோட சத்ருக்கள் திருடிண்டு போன ராஜ்யத்தை சம்பந்திச்சும். மமத்வம் கதராஜ்யஸ்ய, என்னோட சத்ருக்கள் எங்கிட்டேந்து திருடிண்டு போன ராஜ்யத்தை சம்பந்திச்சு, அப்படி இல்லைன்னா எங்கிட்டேந்து தொலைஞ்சு போன ராஜ்யத்தை சம்பந்திச்சு எனக்கு அந்த ராஜ்யத்துக்கிட்ட என்னோடு சொந்தமாயிருந்த ராஜ்யத்துக்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட். அகிலேஷு ராஜ்ய அங்கேஷு அபி, எல்லா விதத்திலையும் ராஜ்யவுமாய் பந்தப்பட்ட சகலதும் எனக்கு நஷ்டப்பட்டுட்டு கூடியும் தொலைஞ்சு போயிட்டு கூடியும். இப்போ ராஜாவு அப்படிங்கிற அந்த பதவி எனக்கு இல்லாம இருந்துட்டு கூடியும், ராஜ்யம் சேனைகள் ராஜ கொட்டாரம் என்னோடு சொல்படிக்கு நடக்கிற என்னோட மந்திரிகள், அதே மாதிரி பக்கத்து ராஜ்யங்கள் எல்லாம் என்ன விட்டு போயிட்டு கூடியும், எனக்கு தொலைஞ்சு போயிட்டு கூடியும், என்னோடது அப்படின்னு இருந்த சர்வமும் இல்லாம ஆயிட்டு கூடியும், பொய் போனதெல்லாம் இனி திரும்பி வராது அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தா கூட தொலைஞ்சு போனதை நினைச்சு நினைச்சு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னும் எனக்கு தெரியும். இருந்துட்டு கூட என்னை விட்டு போன அந்த ராஜ்யத்துக்கிட்டையும் எனக்கு மமத்துவம் உண்டாகிறது. ராஜ்யத்தை சம்பந்திச்ச எல்லா விஷயங்களிலையும் எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் உண்டாகிறது. எல்லாம் தெரியற நான் ஒன்றும் தெரியாத அஜ்ஞானிய மாதிரி ஆயிட்டேன்.
அதனாலேயாக்கும் எனக்கு துக்கம். யதா எப்படியாக்குமோ அஜ்ஞஸ்ய அஜ்ஞானி ஒன்றும் தெரியாம துக்கிக்கிறார், அதே மாதிரி அஜ்ஞானிக்கு உண்டாகிற என்னோடது அப்படிங்கிற மமத்துவம், அந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற சிந்தை, கிம் ஏதது அது எனக்கும் உண்டாகிறது. இதுக்கு என்ன ஆக்கும் காரணம், அതൊന്ന് சொல்லி தருங்கோளே அப்படின்னு இங்க சுரத மகாராஜா சுமேதஸ் மகர்ஷி கிட்ட கேட்கறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 34. தத்கேனைதன் மகாபாக, இதுவே இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். தத்கிமேதத் மகாபாக யன்மோஹோ ஞானினோரபி மமாஸ்ய ஜ பவத்யேஷா விவேகாந்தஸ்ய மூடதா. தத்கேனைதன் மகாபாக யன்மோஹோ ஞானினோரபி மமாஸ்ய ஜ பவத்யேஷா விவேகாந்தஸ்ய மூடதா. தத்கிமேதன் மகாபாக யன்மோஹோ ஞானினோரபி மமாஸ்ய ஜ பவத்யேஷா விவேகாந்தஸ்ய மூடதா. ஒரு சில புக்கில் தத் கேனைதத் அப்படின்னு இருக்கு, ஒரு சில புக்கில் தத் கிம் ஏதது அப்படின்னும் இருக்கு. இதுக்கு முன்னால நான் சொன்ன மாதிரி இருக்கிற மோகம் எனக்கும் இந்த வைசியனுக்கும் உண்டாகிறது. குணதோஷங்களை பகுத்து தெரிஞ்சுக்கிற எங்களுக்கு, ஞானியான எங்களுக்கு எதனாலேயாக்கும் இப்படி ஒரு அஜ்ஞானம் உண்டாகிறதுக்கு காரணம், அதை நீங்கள் சொல்லி தருங்கோ. எங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியறது, எங்களுக்கு படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, இருந்தா கூட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஜ்ஞானமும் இருக்கு இப்படின்னு அந்த சுரத மகாராஜா சுமேதஸ் முனிகிட்ட கேட்கிறார். நாங்கள் எல்லாம் தெரியறவாளாக்கும் ஞானிகளாக்கும் இருந்து கூட எங்களுக்கு அஜ்ஞானம் அப்படிங்கிறது உண்டாகிறது. எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு மோகம் வரத்துக்கு எந்த விதமான சான்ஸும் இல்லை. ஆனா எங்களுக்கு அந்த மோகம் வந்துடுத்து, பாசம் கட்டுப்படுத்த முடியலை, மனசை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்படி இருக்கிற அஜ்ஞானமாயிருக்கிற விஷயங்கள் ஞானியாயிருக்கிற எங்களுக்கு எதனால வந்தது அப்படின்னு எங்களுக்கு தெரியலை, அதை நீங்கள் சொல்லித்தாருங்கோ. தத் கிம் ஏதது, இது என்னவாக்கும், இது இப்படி வரத்துக்கு என்னவாக்கும் காரணம் அப்படின்னு இந்த ஸ்லோகம். தது கேனைத்தது, அப்படி இல்லைனா தது கிம் ஏதது. மகாபாகா எது மோகஹா ஞானினோஹோ ஆதி.
மம அஸ்யஜ பவதி ஏஷா விவேக அந்தஸ்ய மூடதா தத்கேனைதன் மகாபாக. அப்படி இல்லைனா தத்கிமேதத் மகாபாக யன்மோஹஜ்ஞானினோரபே மமாஸ்ய ஜபவத்யேஷா விவேகாந்தஸ்ய மூடதா. தது அப்படின்னா அது, அந்த மோகம். கிம் எதனாலியாக்கும், ஏதது இப்படி. அஜ்ஞானிகளான ஆளுகளுக்கு மட்டும்தானே இந்த மோகம் உண்டாகணும். ஆனா இந்த மோகம் இப்போ ஞானிகளான எங்களுக்கும் வந்துடுத்து. அது எதனாலியாக்கும் எங்களுக்கு புரியவே மாட்டேங்கிறது. மகாபாகா, பாக்யசாலியா இருக்கிற முனே, புண்ணியாத்மாவா இருக்கிற முனே, ஞானினோஹோ அபி, நாங்கள் 2 பேரும் ரொம்ப ரொம்ப அறிவு இருக்கிறவாளாக்கும் இருந்துட்டு கூடியும் எது மோகஹா எதனாலேயாக்கும் மோகம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து சேர்ந்தது. ஏது மோகமாக்கும் எங்களோடு இந்த அறிவை மறைக்கிறது. எங்களுக்கு எல்லாவித நாலெட்ஜும் இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுட்டோம். ஆனா எங்களோட அறிவை முழுகடிக்கிறது எதாக்கும், அறிவு முழுகடிக்கிறதுனாலேயாக்குமே எங்களுக்கு துக்கம் உண்டாகிறது. மமஜா அஸ்யஜா ஏஷா பவதி, எனக்கும், மமா அப்படின்னா எனக்கும், வைஷ்யனுக்கும், அஸ்யஜா மமதா உண்டாகிறது. மமஜா அஸ்யஜா ஏஷா பவதி, எனக்கும் வைஷ்யனுக்கும். அதாக்கும் இங்க மமாஸ்யா ச, மமாஸ்யஜா அப்படின்னாக்கா மம ச அஸ்ய ச, எனக்கும் வைஷ்யனுக்கும் மமதை அப்படிங்கிறது உண்டாகிறது. ஏஷா பவதி, அஜ்ஞானம் உண்டாகிறது. அது என்னத்தினாலேயாக்கும்னு சொல்லுங்க. மூடத்துவம் உண்டாகிறது என்னத்தினாலேயாக்கும், விவேகம் நஷ்டப்பட்டதில்ல, எங்களுக்கு அஜ்ஞானம் உண்டாகிறது. விவேகம் சொன்னா ஞானம், ஞானம் அப்படிங்கிறத மறைக்கிறது எதாக்கும். கண்ணு நஷ்டப்பட்டானாக்கா குருடன் ஆயிடுவோம். அதே மாதிரி ஞானம் அப்படிங்கிறது நஷ்டப்பட்டானா அஜ்ஞானம் அப்படிங்கிற குருடு பாதிச்சிடும். கண்ணு காணாதவனுக்கு ஈக்குவலாக்கும் இந்த அஜ்ஞானம். விவேகம் சொன்னாக்கா அறிவு, விவேக அந்தம் அப்படின்னாக்கா அறிவு இல்லாத நாங்கள். அறிவு அப்படிங்கிறது இல்லாம ஆயிட்டு மோகம் அப்படிங்கிறது, அட்டாச்மெண்ட், ஆசக்தி அப்படிங்கிறது வந்து சேர்ந்திருக்கு. இதுக்கு என்னவாக்கும் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி தருங்க. ஸ்லோகம் 35. சுமேதஸ்ஸு மகர்ஷி முதலாயிட்டு ரிப்ளை சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் அவர் சைலண்ட் ஆயிட்டாக்கும் இருந்தார். சுமேதஸ்ஸு மகர்ஷியோட ஆசிரமத்துல முதல்ல வந்து சேர்ந்தவராக்கும் சுரத மகாராஜா. அவரு ராஜ்யத்தில் இருக்கிற சகல வஸ்துக்களும் நஷ்டப்பட்டு மனசு அங்க இருக்க, உடம்பு மட்டும் இந்த ஆசிரமத்துல நிற்க, லெஃப்ட் ரைட் நடந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல அவரோடு அந்த பார்வையில வைஷ்யன் தெரிஞ்சார். அந்த வைஷ்யன் கிட்ட போயிட்டு உனக்கு என்னவாக்கும் கஷ்டம் அப்படின்னு கேட்கிறார். அப்படி அந்த வைஷ்யனுக்கும் தனக்கும் ஒரே ஒரு துக்கம், ஒரே மாதிரியான துக்கம். சமாதி அப்படிங்கிற வைஷ்யனுக்கும் சுரதன் அப்படிங்கிற ராஜாவுக்கும் இருக்கிற துக்கம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு
இது எதனாலேயாக்கும் வந்தது அப்படின்னு முனிகிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சுமேதஸ் மகர்ஷிட்ட வந்து அவளோட டவுட்டை வைசியனுக்காகவும் சேர்த்து ராஜாவே கேட்கிறார். அதுக்கு இத்தனை நேரம் சைலண்டா இவா சொல்றதெல்லாம் கேட்டுண்டு இருந்த மகர்ஷி இப்போது பதில் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதற்கு 35வது ஸ்லோகம். அதனால இங்க ரிஷிஹி உவாஜா, ரிஷிருவாஜா, ரிஷி சொன்னார் அப்படின்னாக்கா சுமேதஸ் மகர்ஷி சொன்னார் அப்படின்னு அர்த்தம். சகல உயிரினங்களுக்கும் சப்தாதி விஷயங்களில ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த ஞானம் அப்படிங்கிறது பல விதத்துல விசேஷமான ஞானம் ராஜாக்கும் கிடையாது வைசியனுக்கும் கிடையாது அப்படின்னு இங்க முனி சொல்லாம சொல்லுறார். விஷயம் கோச்சரம் இந்த ரெண்டு பதத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் இருக்கு. ஞானம் சப்தாதி விஷயங்களை சம்பந்திச்சும் சப்தாதி விஷயங்கள் ஞானத்தை சம்பந்திச்சுமாக்கும் உண்டாகிறது. அதாக்கும் இங்க முனி சொன்னது. இங்க மோட்சத்தை சம்பந்திச்ச ஞானத்தை சொல்லப்படலை, விஷய ஞானத்தையாக்கும் சொல்லப்பட்டது. ராஜாவுக்கும் வைசியனுக்கும் விஷய ஞானம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு முனி ஒரே பொடா போட்டார். உங்க ரெண்டு பேருக்கும் மோட்சத்துக்கான ஞானம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லாம சொல்லுறார். ஞானம் இருக்கிற எனக்கு எப்படி மோகம் உண்டாகிறது அப்படின்னு கேட்ட ராஜாவோட கேள்விக்கு முனி சொல்லறதையாக்கும் இங்க பார்க்கறது. மோகம் உண்டாக கூடாது, ஆசக்தி உண்டாக கூடாது அப்படின்னாக்கா மோட்ச ஞானம் உண்டாகணும். அந்த மோட்ச ஞானம் அப்படிங்கிறது உங்க ரெண்டு பேருக்கும் இல்லை. அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஞானம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற சர்வதராதரங்களுக்கும் இருக்கிற ஞானம் தான். சர்வ உயிரினங்களுக்கும் இருக்கிற அதே ஞானம் தான் உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசமாயிட்டு ஒன்றும் இல்லை, மோட்ச ஞானம் கிடையாது அப்படின்னு சொல்லாம சொல்லுறார். எல்லா உயிரினங்களுக்கும் தூக்கம் வருது, எல்லா உயிரினங்களும் முழிச்சுக்கிறது, எல்லா உயிரினங்களும் சாப்பாடை தேடின்று நடக்கிறது, எல்லா உயிரினங்களும் சந்ததிகளை உல்பாதனம் பண்றது. சகல பிராணிகளுக்கும் இந்த ஞானம் இருக்கு. அதே ஞானம் தான் உங்களுக்கும் இருக்கு. நீங்கள் ஞானியாக்கும் தெரிஞ்சவாளாக்கும் அறிவிருக்கிறவாளாக்கும் ஒன்னும் காலர் தூக்கி விட்டு கண்டாம் அப்படின்னு சொல்றாரு இங்க முனி. மனுஷாளுக்கு இருக்கிற ஞானம், மிருகங்களுக்கு இருக்கிற ஞானம், பறவைகளுக்கு இருக்கிற ஞானம், எறும்புகளுக்கெல்லாம் இருக்கிற ஞானம், இதெல்லாம் இருக்கிறது ஒரே ஞானம் தான். இதுல நீ என்னத்தையாக்கும் இங்க எனக்கு தெரியும் ஞானம் இருக்கு வீட்டிக்கிறாய் அப்படின்னு சொல்லாம சொல்லுறார். அதாக்கும் இந்த ஸ்லோகம். ஞானமஸ்தி சமஸ்தஸ்ய ஜந்தோர்விஷய கோச்சரே விஷயஸ்ச மகாபாக யாந்திம் யாந்திம் ஜாதிம் பிருதக் பிருதக். ஒரு சில புக்கில் விஷயஸ்ச மகாபாகா யாதி ஜெய்வம் பிருதக் பிருதக் அப்படின்னு இருக்கு.
ज्ञानम अस्ति समस्तस्य जन्तोः विषयगोचरे विषयाः च महाभागा यान्ति जातिं पृथक् पृथक्. அப்படி இல்லைனா விஷயாः च महाभागा यादि च एवं पृथक् पृथक्. ज्ञानमस्ति समस्तस्य जन्तोर्विषयगोचरे विषयश्च महाभागा यादि जैवं पृथक् पृथक्. அப்படி இல்லைனா ज्ञानमस्ति समस्तस्य जन्तोर्विषयगोचरे विषयश्च महाभागा यान्ति जातिं पृथक् पृथक्. ரிஷிருவாஜா சுமேதஸ் முனி முதல்ல பேசுறார். மார்க்கண்டேய ரிஷி ஜெய்மினிக்கு கதை சொல்லி கொடுக்கறத நம்ம பார்த்தோம். இங்க சுமேதஸ் முனி சுரதனுக்கும் வைசியனுக்கும் பதில் சொல்லறத பார்த்துட்டு இருக்கோம். அதனால இங்க சொல்லியிருக்கிற ரிஷிருவாஜா அப்படிங்கிறது சுமேதஸ் முனி சுரத மகாராஜாக்கும் வைசியனுக்கும் ரிப்ளை சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சமஸ்தஸ்ய எல்லா ஜந்தோஹோ ஜந்துக்களுக்கும் விஷயகோச்சரே இந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியற விஷயங்களை ஞானம் அஸ்தி அதுக்கான அறிவு அவளுக்கு இருக்கு. ராஜாவ பாக்யவானே அப்படின்னு சுமேதஸ் முனி கூப்பிடுறார். அதாக்கும் இங்க மகாபாகா ஃபியூச்சர்ல 8ஆம் மன்வந்தர அதிபனாயிட்டு வரப்போற சுரத மகாராஜா. அதனாலேயாக்கும் அவரை மகாபாகா அப்படின்னு கூப்பிட்டது. பாக்யசாலி ஆனதுனாலேயாக்கும் வனத்துக்குள்ள சிரஷ்டனான முனியோட ஆசிரமத்தில் அவரு வந்து சேர்ந்தாரு. இவ்வளோ பெரிய துக்கத்துல காட்டுக்குள்ள ஓடி வந்த அந்த ராஜாவை சிங்கமோ கரடியோ ஒன்றும் அடிச்சு போடவோ தின்னவோ ஒன்றும் செய்யலை. சேஃப்டி ஆயிட்டு அந்த முனியோட ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். தேவியோட மகாத்மியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்ரஹிக்கிற சுரத ராஜாவை பாக்யவானே அப்படின்னு கூப்பிடுறார் முனி. விஷயாக பிருதக் பிருதக் விஷயாக விஷயங்கள் பிருதக் பிருதக் வேற வேற டிஃப்ரெண்ட் ஜாதிம் யாந்தி உலகத்துல இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. எண்ணி திட்டப்படுத்த முடியாதத்திற்கும் விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார். சுமேதஸ் மகர்ஷி சுரதராஜாவுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு அது தெரியும் இது தெரியும் இருந்தா கூட எனக்கு எதனால இப்படி மோகம் உண்டாகிறது அப்படின்னு கேட்டார். அப்படி அவர் எல்லாம் தெரியும்னு சொன்ன அந்த ஒரு சிந்தைய இங்க முனி உடைக்கிறார், இல்லாம பண்றார். இந்த பூமியில எல்லா உயிரினங்களுக்கும் ஞான இந்திரியங்கள் வழியும் கர்மேந்திரியங்கள் வழியும் எல்லாருக்கும் ஒரே அறிவு தான் இருக்கு. சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் இப்படி இருக்கிற ஞான இந்திரியங்கள் சம்பந்திச்சும் அதே மாதிரி
கண்ணு, மூக்கு, தொக்கு, நாக்கு, காது, கை, காலு இப்படி இருக்கிற கர்மேந்திரியங்களை சம்பந்திச்சும் இந்த உலகத்துல இருக்கிற உயிரினங்களுக்கெல்லாம் இருக்கிறது ஒரே ஒரு புத்தி தான், அறிவுதான். எல்லா உயிரினங்களுக்கும் இப்போ உங்களுக்கும் வைசியனுக்கும் இருக்கிற அந்த ஞானம் அப்படிங்கிறது அஸ்தி இருக்கு. விஷயஹாஜா, விஷய விசாரங்களை சம்பந்திச்சு எல்லா உயிரினங்களுக்கும் நாலெட்ஜ் இருக்கு. உணவு சாப்பிடணும், இனி ஆரையாக்கும் பாசமாக நேசிக்கணும், ஆரையாக்கும் பயந்துக்கணும், இனி தனக்கு சேர்ந்த ஒரு இணையோடு கூடிட்டு சேரணும், அதே மாதிரி குழந்தைகளை பிரசவிக்கணும், தூங்கணும், முழிச்சுக்கணும், இப்படி இருக்கிற நாலெட்ஜ் எல்லாம் விஷய அறிவுகள் பல விதத்துல இருக்கு. மனுஷனுக்கு இருக்கிற அறிவு, சிங்கத்துக்கு இருக்கிற அறிவு, பூனைக்கு இருக்கிற அறிவு, எறும்புக்கு இருக்கிற அறிவு, பறவைகளுக்கு இருக்கிற அறிவு எல்லாம் எல்லாமே பிரிதக் பிரிதக் வேற வேற அறிவுகளாக்கும் இருக்கு. இனி மனுஷால மட்டுமே எடுத்தானாக்கா ஒவ்வொரு மனுஷாளுக்கும் ஒவ்வொரு அறிவாக்கம் இருக்கு. சிலவா டாக்டர் ஆகிறா, சிலவா என்ஜினியர் ஆகிறா, சிலவாளுக்கு புத்தியே ஒர்க் பண்ண மாட்டேங்கிறது. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இஷ்டமாகிறது, அதே விஷயம் அடுத்தவாளுக்கும் இஷ்டமாகணும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற 4 பேருக்கு 4 சோப்பு கிட்டையாக்கும் இஷ்டம். சிலவாளுக்கு லெக்ஸு, சிலவாளுக்கு பியர்ஸு, சிலவாளுக்கு ரக்ஸோனா, சிலவாளுக்கு சாண்டல், இப்படின்னு ஓரோருத்தருக்கும் ஓரோ விதமான ஆக்ரகங்களாக்கும் இருக்கு. அதே மாதிரி ஒருத்தருக்கு பிடிக்கிற ஸ்வீட்டு இன்னொருத்தருக்கு பிடிக்கணும்னு இல்லை. ஸ்வீட் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒருத்தருக்கு மைசூர் பாவ் பிடிச்சா அடுத்தவாளுக்கு மைசூர் பாவா ஐயே நன்னாவே இருக்காது, எனக்கு லட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி பூக்கள் அதையுமாவா எப்படியாக்கும் ஆஸ்வதிக்கிறா. ஒருத்தருக்கு மல்லிப்பூ பிடிக்கும், ஒருத்தருக்கு மல்லிப்பூவோட அந்த ஸ்மெல் வந்ததுன்னா அலர்ஜி ஆயிடும், தும்மலோ தும்மல், எனக்கு இந்த மல்லிப்பூவே ஆகாது, எனக்கு ரோஜா பூ தான் பிடிக்கும். இப்படியாக பலவிதமான அந்த அறிவுகள், ஞானம் எல்லாம் டிஃப்ரெண்ட். 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. கோடானு கோடி ஜனங்களுக்கு கோடானு கோடி கேரக்டர்லயே வித்தியாசம் இருக்கு. ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்த திங்ஸா இருக்கிற குழந்தைகள் பார்க்கறதுக்கு உருவத்துல ஒரே மாதிரி இருந்தா கூட அவளோட கை ரேகைகள் அப்படின்னு பார்த்தானாக்கா டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லா மனுஷாலோடும் கை ரேகைகள் அப்படின்னு பார்த்தானாக்கா டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால நீங்கள் ரொம்ப ரொம்ப காலர் தூக்கி விட்டுக்கொண்டும் வேண்டாம், எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு ஒன்றும் சொல்லிக்கண்டாம். உங்களுக்கு இருக்கிற அறிவு, வைசியனுக்கு இருக்கிற அறிவு இதேதான் இந்த சர்வ சராசரங்களுக்கும் இருக்கும். என்ன கொஞ்சம் வித்தியாசமா மாறுபடும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவோடு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லற அந்த ஒரு அகம்பாவத்தை முனி முதல் ஸ்லோகத்திலேயே உடைச்சு போடுறார்.